योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. நம் பகவான் யோகிராம் சுரத்குமாரோட மூத்த பக்தரான திரு ஞானகிரி கணேசனுக்கு கிடைச்ச திவ்ய அனுபவங்களை கடந்த 2 எபிசோடா நாம அனுபவிச்சுட்டு வர்றோம். இந்த எபிசோட்லயும் அவர் ஷேர் பண்ண இன்னொரு அனுபவத்தை நாமெல்லாம் அனுபவிப்போம். ஒரு முறை அவர் பாண்டிச்சேரியில இருந்து பகவானை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில கிளம்பி திருவண்ணாமலைக்கு வர்றாரு. அவருக்கு போற வழியில பசிக்குன்ற ஒரு எண்ணத்துல என்னோட அத்தை திருமதி பானுமதி கணேசன் வந்து மாமாக்காக ஒரு தூக்குச்சட்டியில பிரெட்டு அது மேல ஜாம் பட்டர்லாம் தடவி ஒரு தூக்குச்சட்டியில வச்சு பசிச்சா சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க. கார்ல கிளம்பி வர்றாரு. வர்ற வழியில கொஞ்சம் பசி எடுக்கிறதுனால ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து கடிச்சு அதை பாதியா திரும்ப அந்த தூக்குச்சட்டிலே வச்சிடுறாரு. வச்சுட்டு திருவண்ணாமலையும் வந்துருது. அது ஒரு காலை பொழுது. சாமி அந்த காலகட்டத்துல சன்னதி தெரு வீட்டுக்கெல்லாம் வரல. சோ காலை பொழுதுனால புன்னை மரத்துக்கடியில தான் இருப்பாங்கன்ற ஒரு எண்ணத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போய் காரை நிப்பாட்டிட்டு புன்னை மரத்தை நோக்கி அந்த தூக்குச்சட்டின்னு தூக்கிட்டு தான் போறாங்க மாமா. பார்த்தா அவரோட யோகத்துக்கு பகவான் வந்து புன்னை மரத்துக்கடியில உக்காந்துருக்காங்க. சந்தோஷம் அப்படி பொங்கி வர பகவானை நோக்கி இவர் போக இவர் வர்றதை பார்த்து பகவானுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கும்போது பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு பகவான் முன்னாடி உட்கார்றாரு. உட்காந்து கொஞ்ச நேரத்துல பகவான் வந்து திரு ஞானகிரி கணேசன்ட்ட கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பானுமதி இந்த பிச்சைக்காரனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து விட்டுப்பாளே, நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்க இவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா அத்தை வந்து இவருக்காகத்தான் ஒரு தூக்குச்சட்டியில பிரெட் ஸ்லைசஸ் ஜாம் தடவி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுலயுமே ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இவர் கடிச்சு பாதியா உள்ள வச்சிருக்காரு. அதை எப்படி பகவான்கிட்ட இவர் சொல்லன்னு தெரியாம ஒரு தவிப்பு மனசுல ஓட பகவான் துருவி கேக்குறாரு, என்னாச்சும் ஒண்ணு கொடுத்து விட்டுருப்பாளே பானுமதி, இந்த பிச்சைக்காரருக்கு நீ அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற தூக்குச்சட்டியை பாத்துறாரு. அந்த தூக்குச்சட்டியை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி பகவான் உரிமையோட அதை கேட்டு வாங்க வர்றாரு. மாமாவுக்கு மனசுல பக்கு நடிக்குது. ஏன்னா உள்ள தூக்குச்சட்டில ஏற்கனவே ஒரு கடிச்சு பாதிய வச்ச ஒரு பிரெட் ஸ்லைஸ் இருக்கு. பகவான் அதை எடுக்கிறாருன்னு மனசு படபடன்னு அடிக்குது. பகவான் அதை ஆசையா அவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி அதை திறக்கிறாரு. மேல அவர் கடிச்சு வச்ச ரொட்டி துண்டு இருக்கு, அதை எடுக்கிறாரு. இவருக்குன்னா பக்குன்னு அடிக்குது, என்னடா செய்யன்னு. ஏன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறது பகவான் ஆச்சே, நம்ம கடிச்சு வச்ச ரொட்டி துண்டு அவரை எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு மனசு அப்படி ஒரு கஷ்டப்படுது. பகவான் வந்து அதை அப்படிலாம் நான் பார்க்காம அந்த இவர் எந்த ரொட்டி துண்டை கடிச்சு அந்த தூக்குச்சட்டில வச்சிருந்தாரோ அதை எடுத்து தானும் ஒரு அதை கடிச்சிட்டு திரும்ப அந்த ரொட்டி துண்டுல இருக்கிற மீதி பகுதியை அவருக்கும் ஒரு உத்திஷ்டமா கொடுக்கிறாரு பகவான். கொடுத்து அவருக்குன்னா அப்படி ஒரு சந்தோஷம். என்ன ஒரு சந்தோஷம்னா, ஞானகிரி கணேசனுக்கு பகவான்கிட்ட இருந்து உத்திஷ்டமா இது ஒண்ணு வந்திருக்கேன்னு அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம கடிச்சு வச்ச ஒரு ரொட்டி துண்டை பகவான் எடுத்து சாப்பிட்டாரே அப்படி ஒரு மனசுல ஒரு கஷ்டமும் இருந்திருக்கு அவர்கிட்ட. ஆனா பகவான் அதை அப்படி அனுபவிச்சு சாப்பிட்டு பிரியத்தோட அதை திரும்பி அவருக்கு கொடுக்கறது அது பகவானாலதான் முடியும். ஏன்னா பகவான் வந்து பொதுவா நாம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஒரு கெட் டுகெதர் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது ஒரு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா. ஆனா பகவான் வந்து இங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் அப்படியே நடந்துக்கிறாரு. இவருக்கு தெரியுது எதிர்த்தாப்புல இருக்கிறது சாட்சாத் பகவான்றது. ஆனா பகவான் வந்து வந்திருக்கிறது என் பக்தன், என் உயிர் தோழன் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நம்மள்ட்ட இறங்கி அப்படி பழகிறாரு. அப்ப நமக்கு இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, பகவான் வந்து கிருஷ்ண அவதாரத்துல வந்து தன்னோட தோழர்களோட வனபோஜனம் அந்த லீலையப்ப தோழர்களோட பகவான் வந்து காட்டு பகுதிக்கு போறாங்க. அங்க பசு கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சிட்டு தன்னோட தோழர்கள் கிருஷ்ணனுக்காக கொண்டு வந்த பலகாரம், சாப்பாடு, தயிர் சாதம், புளி சாதம், பல வகை சாதங்கள், ஊறுகாய், காய்கறி எல்லாத்தையும் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணி
அப்படி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷமா சாப்பிடுவார். அப்ப அது அந்த லீலையை நினைச்சு பார்க்கும்போது கிருஷ்ணாவதாரத்துல வந்த சாட்சாத் கிருஷ்ண பகவான் தான் இப்ப நமக்கு யோகிராம் சூரத்குமாரா வந்து நம்மளையும் இப்படி சந்தோஷப்படுத்திட்டு போறாருன்றது நமக்கு புரியுது. இந்த ஒரு அனுபவத்தை தான் இந்த எபிசோட்ல உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஜெய் யோகிராம் சூரத்குமார். योगी राम सूरत कुमार जय